அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இப்போ ஆபீஸ்க்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லனா ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு தயாராகிட்டு இருக்கலாம். அல்லது பிளாக் செயின் உலகத்துல புதுசா என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இதை கேட்டுட்டு இருக்கலாம். கரெக்ட். உங்களுக்கான சரியான இடம் இதுதான். இந்த ஷோவோட நோக்கமே ரொம்ப சிக்கலான விஷயங்களை உங்களுக்கு எந்த தகவல் சுமையோ குழப்பமோ இல்லாம ரொம்ப எளிமையா பிரிச்சு மேவதுதான். ஆமா, இன்னைக்கு நாம பிளாக் செயின் உலகத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்கிற ஜீரோ நாலேஜ், அதாவது ஜிகே கிரிப்டோகிராஃபி பத்தி தான் பேச போறோம். குறிப்பா புதிதாக வரவிருக்கும் அனுபீஸ் பிளாக் செயின் எப்படி வேலை செய்யுது, இதனால ஆரிஜின் சமுதாயத்துக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். இதுக்காக நாம நிறைய மூலங்களை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். வென்ட்ரல் டிஜிட்டல் தளத்துல பேட்ரிக் டி எழுதிய சிக்மா புரோட்டோகால் பத்தின கட்டுரைகள், அப்புறம் புல்லட் ப்ரூஃப்ஸ் மற்றும் ப்ளாங்கி 2 பத்தின கல்விசார் ஆய்வு கட்டுரைகள். அந்த ஜீதர் நெட்வொர்க்கோட ரகசிய பரிவர்த்தனை ஆவணங்கள் கூட நாம பார்த்தோம். உண்மைதான். அது மட்டும் இல்லாம சமீபத்துல பேங்காக் நகர்ல நடந்த ஆரிஜின் சமூகத்தின் நேரடி நிகழ்வு அப்டேட்கள், இப்படி ஒரு பெரிய தரவு மழையையே நாம இன்னைக்கு சுருக்கி பார்க்க போறோம். ஆனா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். நாம இன்னைக்கு விவாதிக்க போற தரவுகள்ல நிறைய நிதி சார்ந்த விஷயங்கள், டோக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா. ஆனா இதுல எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட நிலைப்பாடும் கிடையாது. கண்டிப்பா. எந்த அரசியல் அல்லது நிதி சார்பும் இல்லாம அந்த மூல ஆவணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத அப்படியே நடுநிலையா உங்களுக்கு கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் எங்க வேலை. இது எந்த வகையிலும் ஒரு முதலீட்டு ஆலோசனை கிடையாது. கரெக்ட். சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த ஜிகே ப்ரூஃப்ஸ்னா என்ன? இத ஒரு சாதாரண ஆளுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னு யோசிச்சேன். நான் இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். என்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஆனா அந்த ரகசியம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ம். ஓகே. அதே சமயம் எனக்கு அந்த ரகசியம் கண்டிப்பா தெரியும் அப்படிங்கறத மட்டும் எந்த சந்தேகமும் இல்லாம நான் உங்களுக்கு நிரூபிக்கணும். இப்படி ரகசியத்தை உடைக்காமலேயே அதை கணித ரீதியா நிரூபிக்கிற ஒரு மாயாஜால முறைதான் இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா இது பிளாக் செயின்ல எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க நாம தொழில்நுட்பத்தோட கொஞ்சம் பழைய பக்கங்களுக்கு போகணும். பழைய பக்கங்கள்னா எவ்ளோ பழசு? ஆரம்ப காலகட்டத்துல பரிவர்த்தனைகளை ரகசியமா வச்சுக்க ஜீரோ காயின் அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்தாங்க. இது ஸ்ட்ராங் ஆர்எஸ்ஏ அக்யூமுலேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கணித முறையை பயன்படுத்துச்சு. ஓஹோ! ஆனா பேட்ரிக் டிஏ அவரோட கட்டுரையில ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். இந்த ஜீரோ காயின்ல ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருந்துச்சு. அதுக்கு பேரு இன்ஃப்ளேஷன் பக்ஸ், அதாவது பணவீக்க பிழைகள். ஒரு நிமிஷம். பிளாக் செயின்ல பணவீக்க பிழையா? அதாவது கிரிப்டோ உலகத்துல ஹேக்கர்கள் புதுசா காயின்களை உருவாக்குறத பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதுதான் இதுல இருந்த மிகப்பெரிய ஆபத்து. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்ககிட்ட ஒரு டிஜிட்டல் பணம் அச்சடிக்கும் இயந்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இயந்திரத்தோட கணித குறியீட்டு முறையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. ம். அந்த ஓட்டைய பயன்படுத்தி ஹேக்கர்கள் யாருக்கும் தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு புதிய காயின்களை உருவாக்கி தங்களோட கணக்குல வரவு வச்சுக்கிட்டாங்க. அடு பாவமே! எந்த ஒரு சிஸ்டமுக்கும் இது எவ்ளோ பெரிய ஆபத்து. உண்மைதான். கண்ணுக்கு தெரியாத ஒரு பணவீக்கம் அது. இதையெல்லாம் சரி பண்ணி பாதுகாப்ப இன்னும் பலப்படுத்த தான் சிக்மா புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு புதிய முறை அறிமுகமாச்சு. ஓ! அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் பக்ஸ முறியடிக்க தான் சிக்மா புரோட்டோகால் வந்துச்சு. நான் அந்த கட்டுரைய படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒன் அவுட் ஆஃப் மெனி ப்ரூஃப்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. இப்போ நான் ஒரு பெரிய கூட்டத்துல இருக்கேன். நான் யாரு, என் முகம் என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்ட். ஆனா, நான் இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கறத மட்டும் நான் நிரூபிக்கணும். என்னோட அடையாளத்த முழுசா மறைச்சுக்கிட்டேன். என்னோட அங்கீகாரத்த மட்டும் நிரூபிக்கிற முறை. இது உண்மையிலே ஒரு பெரிய பாய்ச்சல் தானே! நீங்க சொன்ன உதாரணம் மிக துல்லியமானது. அடையாளத்தை வெளிப்படுத்தாம இருப்ப மட்டும் நிரூபிக்கிறது தான் இதோட பலம். ஆனா இந்த பழைய ஜிகே தொழில்நுட்பங்கள்ல இன்னொரு பெரிய தலைவலி இருந்துச்சு. அது என்ன தலைவலி? அதுக்கு பேரு ட்ரஸ்டட் செட்டப். அதாவது இந்த சிஸ்டம முதல்ல உருவாக்கும்போது ஒரு ரகசிய சாவிய உருவாக்குவாங்க. அந்த சிஸ்டம டிசைன் பண்ணவங்க நேர்மையானவங்க, அவங்க அந்த சாவிய பயன்படுத்திட்டு அழிச்சிருப்பாங்க அப்படின்னு நாம எல்லாரும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டியிருந்தது. அது எப்படி? கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறதே யாருடைய நம்பிக்கையும் தேவையாத, அதாவது ட்ரஸ்ட்லெஸ் ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்கு தானே! ஆமா. அப்படி இருக்கும்போது உருவாக்குனவங்கள நாம நம்பணும்னு சொல்றது முரண்பாடா இருக்கே. ஒருவேளை அவங்க அந்த சாவிய அழிக்காம ரகசியமா வச்சுக்கிட்டா மொத்த நெட்வொர்க்கையும் ஹேக் பண்ணிடலாமே. கரெக்ட்.
அந்த நம்பிக்கை அப்படிங்கிற பலவீனத்தை முழுசா உடைச்சு எரிஞ்சதுதான் புல்லட் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம். இதுக்கு எந்த விதமான ட்ரஸ்டட் செட்டப்பும் தேவையில்லை. இந்த புல்லட் ப்ரூஃப்ஸ் பத்தின கல்விசார் கட்டுரையை நான் பார்த்தேன். அதுல இன்னர் ப்ராடக்ட், அதாவது உள்பெருக்கல் அப்படிங்கிற ஒரு கணித முறையை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஆனா அது படிக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. இத நம்ம கேட்பாளர்களுக்கு எப்படி எளிமையா விளக்குவீங்க? இது எப்படி தரவுகளை சுருக்குது? இத ஒரு சாதாரண காகிதத்தை வச்சு விளக்குறேன். உங்ககிட்ட ஒரு 100 பக்கம் கொண்ட ரொம்ப நீளமான ஒரு தரவு பட்டியல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த பட்டியலை நீங்க அப்படியே பிளாக் செயின்ல பதிவு செஞ்சா நிறைய இடம் பிடிக்கும், கட்டணமும் அதிகமாகும். ஆனா இந்த இன்னர் ப்ராடக்ட் முறை என்ன பண்ணும்னா, அந்த பெரிய பட்டியலா பாதியா மடிச்சு, திரும்பவும் பாதியா மடிச்சு, கடைசியா ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு சுருக்கிடும். ஆஹா, ஒரு பெரிய ஃபைல ஜிப் பண்ணி சின்னதாக்குற மாதிரி. அதேதான். இதையே காம்பேக்ட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் செயின்ல இதுக்கு ரொம்ப குறைவான இடமே தேவைப்படும், பாதுகாப்பு ரொம்ப அதிகம். இப்போ எனக்கு நல்லா புரியுது. சரி, இத இன்னும் ஒரு படி மேல கொண்டு போனா பிளாங்கி 2 மற்றும் சிக்மா புல்லட்ஸ் பத்தி நம்ம பேசணும். அந்த பிளாங்கி 2 ஆய்வுக் கட்டுரையை படிச்சப்போ எனக்கு லேசா தலைவலியே வந்துருச்சான்னு சொல்லலாம். ஆமா, அந்த அளவுக்கு அதிவேகமான கணித குறியீடுகள் அதுல இருக்கு. குறிப்பா SHA-256 ஹேஷிங் முறைக்கு இது எப்படி மின்னல் வேகத்துல ZKP-ய உருவாக்குதுங்கிறது பிரமிப்பா இருக்கு. இத நியர் பிளாக் செயின் தரவுகளை வச்சும் வெற்றிகரமா நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க இல்லையா? ஆமா. இன்னொரு பக்கம் ஜெத்தேர் ஆவணத்துல வர்ற சிக்மா புல்லட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே ஈர்க்குது. ஆமா, அது என்ன சிக்மா புல்லட்ஸ்? புல்லட் ப்ரூஃப்ஸ் ஓகே, இது என்ன புதுசா? அது வேற ஒண்ணும் இல்ல. நாம முன்னாடி பேசின சிக்மா புரோட்டோகாலோட திறனையும், இப்ப பார்த்த புல்லட் ப்ரூஃப்ஸோட சுருக்கமான அளவையும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் தொழில்நுட்பம் தான் இது. ஓ, ரெண்டையும் சேர்த்துட்டாங்களா? ஆமா. ஜெத்தியர் ஆவணத்துல இதுக்கு எல்-கமால் அப்படிங்கிற ஒரு என்கிரிப்ஷன் முறைய பயன்படுத்தியிருக்காங்க. இதோட முக்கிய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள்ல இருக்கிற உங்களோட கணக்கு இருப்புகள, அதாவது உங்க வாலெட்ல எவ்ளோ பணம் இருக்கு அப்படிங்கறத பாதுகாப்பாவும் ரகசியமாவும் வச்சுக்கிறது தான். இது கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பிளாக் செயின்ல நம்ம வாலெட் பேலன்ஸ மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? சாதாரணமாவே பிளாக் செயின்ல எல்லாமே பப்ளிக் தானே? அங்கதான் பிரச்சனையே தொடங்குது. சாதாரண பிளாக் செயின் நெட்வொர்க்ல நீங்க ஒரு பரிவர்த்தனை செய்யும்போது அது உடனே நிறைவேறிடாது. மெம்பூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காத்திருப்பு அறையில கொஞ்ச நேரம் இருக்கும். ஓகே. அந்த நேரத்துல உங்களோட பரிவர்த்தனைய வேற யாராவது பார்த்துட்டு, உங்களுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பரிவர்த்தனைய அதிக கட்டணம் கொடுத்து செஞ்சு லாபம் சம்பாதிப்பாங்க. இதுக்கு பேரு தான் ஃப்ரண்ட் ரன்னிங் தாக்குதல்கள். இது நம்ம ஊர்ல தியேட்டர்ல டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கு. நீங்க வரிசையில நின்னு டிக்கெட் வாங்க போகும்போது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் புகுந்து அதிக பணம் கொடுத்து மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு திரும்ப உங்ககிட்டயே அதை பிளாக்ல அதிக விலைக்கு விக்கிற மாதிரி. மிகச் சரியான உதாரணம். இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்க சிக்மா புல்லட்ஸ் எப்படி தடுக்குது? இந்த எல்காமால் என்கிரிப்ஷனை பயன்படுத்தி நீங்க எவ்ளோ பணத்தை பரிவர்த்தனை செய்றீங்க அப்படிங்கிற அளவையே யாருக்கும் தெரியாதபடி இருட்டடிப்பு செஞ்சிடும். பணம் எவ்ளோன்னு தெரியலன்னா யாராலையும் உங்களுக்கு முன்னாடி புகுந்து லாபம் சம்பாதிக்க முடியாது இல்லையா? செம்ம. இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நாம பேசினது எல்லாமே கணிதம், தியோரி, ஆய்வு கட்டுரைகள், இது எல்லாமே ஏதோ ஒரு லேப்ல நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜ உலகத்துல எப்படி பயன்பட போகுது அதானே உங்க கேள்வி? ஆமா. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நாம அடுத்து பார்க்க போற அனுப்புஸ் பிளாக் செயின். இது ஒரு புது லேயர் 1 நெட்வொர்க். என்னோட கேள்வி என்னன்னா, உலகத்துல ஏற்கனவே இத்தீரியம் இருக்கு, பாலிகன் இருக்கு, இன்னும் எத்தனையோ பிளாக் செயின்கள் இருக்கு. அப்புறம் எதுக்கு புதுசா இந்த அனுப்புஸ்? டெவலப்பர்ஸ் ஏன் இதை தேடி வரணும்? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. பல டெவலப்பர்களுக்கு புதுசா ஒரு நெட்வொர்க் வந்தா புதுசா கோடிங் கத்துக்கணும், புது டூல்ஸ் பயன்படுத்தணும்னு ஒரு தயக்கம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா அனுபிஸ் பிளாக் செயின் ஒரு இவிஎம் கம்பேட்டபிள் நெட்வொர்க். அதாவது இத்தீரியம்ல பயன்படுத்துற அதே சாலிடிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளை ஒரு கமா முற்றுப்புள்ளி கூட மாத்தாம அப்படியே இந்த அனுபிஸ் நெட்வொர்க்ல இயக்க முடியும். அப்ப டெவலப்பர்களுக்கு எந்த புது வேலையும் இல்ல. இல்ல. ஆனா மத்த நெட்வொர்க்கை விட இது ஏன் சிறந்ததுன்னா, இதுல இருக்கிற நேட்டிவ் பிரைவசி, அதாவது அடிப்படையிலேயே அமைந்த தனி உரிமை. இந்த நேட்டிவ் பிரைவசில செலக்டிவ் பிரைவசி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா நான் படிச்சேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான அம்சம். அதாவது பிளாக் செயின்ல என்னோட பரிவர்த்தனை ரகசியமா இருக்கும். ஆனா நான் நினைச்சா யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் அதை காட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்றேன். என்னோட ஆடிட்டருக்கோ அதாவது வருமான வரித்துறைக்கோ கணக்கு காட்டணும்னா அவங்களுக்கு மட்டும் பார்க்கும் அனுமதியை கொடுக்கலாம். கரெக்ட். மத்தபடி உலகத்துல இருக்கிற வேற யாருக்கும் அது தெரியாது. இது டிஃபை, NFT, கேமிங் துறைகள்ல ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். எந்த சந்தேகமும் இல்ல.
இப்போதைய நிலவரப்படி பேங்காக் நிகழ்வுல அவங்க கொடுத்த அப்டேட்களை பார்க்கும்போது அனுபிஸ் பிளாக் செயினோட மல்டிஃபேஸ் டெஸ்ட்நெட் டீபக்கிங் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. சூப்பர். ஆரிஜின் சிஸ்டம் இதுவரைக்கும் பாலிகான் நெட்வொர்க்கை தான் முழுமையா நம்பியிருந்தது. ஆனா இனிமே அவங்க முழுமையா தங்களோட சொந்த அனுபிஸ் பிளாக் செயினுக்கு மாற போறாங்க. பாலிகான்ல இருந்து வெளியேறி சொந்த பிளாக் செயினுக்கு வர்றதால என்ன பெரிய லாபம் கிடைச்சிட போகுது? 2 பெரிய லாபங்கள் இருக்கு. ஒன்னு, நெட்வொர்க் கட்டணங்கள், அதாவது கேஸ் ஃபீஸ் ரொம்பவே குறையும். 2வது, அந்த கட்டணங்களை செலுத்த இனி பாலிகானோட காயின்கள் தேவையில்ல. அப்ப எதை வச்சு செலுத்துவாங்க? அனுபிஸ் நெட்வொர்க்கோட சொந்த டோக்கன்ஸ் மூலமாவே அந்த கட்டணங்களை செலுத்திக்கலாம். இது அந்த நெட்வொர்க்கோட பொருளாதாரத்தை அவங்களுக்குள்ளேயே தக்க வைக்க உதவும். ஓ, அப்புறம் டெவலப்பர்ஸ் வழக்கமா பயன்படுத்துற மெட்டாமாஸ்க், ரிமிக்ஸ் மாதிரியான டூல்ஸையே இதற்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் தான். கண்டிப்பா. சரி, இப்ப நாம பேங்காக் நிகழ்வோட மையப்பகுதிக்கு போவோம். ஆரிஜின் சமுதாயத்திற்கு இந்த புதிய பிளாக் செயினால என்னென்ன மாபெரும் நன்மைகள் கிடைக்க போகுது? நிறையவே இருக்கு. அந்த நிகழ்வுல பகிரப்பட்ட தரவுகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. குறிப்பா ஆரிஜின் சமூகம் இப்ப 20 லட்சம் பயனர்களை நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இது சாதாரண நம்பர் கிடையாது. ஆமா, 2 மில்லியன் பயனர்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் எஃபெக்ட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுப்பி காயினோட டோக்கனாமிக்ஸ். இதுல தான் பலருக்கும் ஒரு ஆஹா மொமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பிட்காயினை போலவே இந்த அனுப்பி காயின்களும் மொத்தமே 2 கோடியே 10 லட்சம், அதாவது 21 மில்லியன் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ப்ரீமைண்ட் முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு நிலையான சப்ளை. பிட்காயின் மாதிரியே வெறும் 21 மில்லியன் தானா? அப்போ புதுசா யாரும் காயின் உருவாக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. பொருளாதாரத்தோட அடிப்படை விதியே இதுதான். சப்ளை ரொம்ப கம்மியா இருந்து டிமாண்ட் அதிகரிக்கும் போது நீண்ட கால அடிப்படையில அந்த காயினோட மதிப்பு உயருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால தான் இந்த 21 மில்லியன் அப்படிங்கிற உச்ச வரம்பு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஆமா, சப்ளை குறைவு, மதிப்பு கூடும் எல்லாம் சரி. ஆனா அந்த அனுப்பி காயின்களை சாதாரண மக்கள் எப்படி வாங்குறது? அதுக்கான வழிமுறையும் பேங்காக் ஈவென்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஆமா, பயனர்கள் தங்கள்கிட்ட இப்போ இருக்கிற எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை பர்ன் செய்யணும். அப்படி செஞ்சா அவங்களுக்கு ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்னு ஒரு புது டோக்கன் கிடைக்கும். கரெக்ட். அந்த ஸ்டேபிள் காயின் ஏ வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக் ஹேஷ் மைனிங் முறையில அனுபி காயின்கள் தானாகவே அவங்க வாலெட்டுக்கு வந்து சேரும். நான் சொல்றது கரெக்டா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது நெட்வொர்க்குள்ளேயே நடக்கிற ஒரு புதுமையான சுழற்சி முறை. உங்ககிட்ட பழைய காயின் இருந்தா அதை பர்ன் பண்ணி புது காயினான அனுபியா எடுத்துக்கலாம். அருமை. இதைத் தவிர இன்னொரு லாபகரமான, அதே சமயம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு திட்டத்தையும் டிஏஓ சமூகத்துக்காக பிரத்யேகமா அறிவிச்சிருக்காங்க. அதுதான் 600 நாள் லாங் டேர்ம் ஸ்டேக்கிங். கொஞ்சம் இருங்க, இந்த ஸ்டேக்கிங் அதுதான் 600 நாள் லாங் டேர்ம் ஸ்டேக்கிங். கொஞ்சம் இருங்க, இந்த ஸ்டேக்கிங் பத்தி நாம கொஞ்சம் பொறுமையாவே அலசுவோம். ஏன்னா அந்த எண்கள் ரொம்ப மலைப்பா இருக்கு. சொல்லுங்க. இந்த திட்டத்துல கலந்துக்க குறைந்தபட்சம் 20 எல்ஜிஎன்எஸ் முதலீடு செய்யணும்னு சொல்லிருக்காங்க. பொதுவா கிரிப்டோ உலகத்துல சாதாரண ஸ்டேக்கிங் திட்டங்கள்ல 0.22% முதல் 0.4% வரைக்கும் தான் வருமானம் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆமா. ஆனா இந்த 600 நாள் திட்டத்துல சராசரியா தினமும் 2.67% வளர்ச்சி கிடைக்கணும் மதிப்பிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2.67% அப்படிங்கிறது எந்த ஒரு சாதாரண நிதி அமைப்பிலையும் சாத்தியமில்லாத ஒரு மிகப்பெரிய நம்பர் ஆச்சு. இது எப்படி சாத்தியம்? நீங்க கேக்குற சந்தேகம் 100க்கு 100 நியாயமானதுதான். பாரம்பரிய நிதித்துறையில இந்த மாதிரி ஒரு லாபத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பின்ன எப்படி இதை நடைமுறைப்படுத்துறாங்க? பேங்காக் நிகழ்வுல அவங்க கொடுத்த விளக்கத்தின்படி பார்த்தா இந்த 2.67% அப்படிங்கிறது ஒரு நிலையான வட்டி கிடையாது. அது ஒரு மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி. அதாவது எஸ்டிமேட்டட் growth. அவங்க கணிக்கிறாங்க. ஓஹோ, குறிப்பா நீண்ட காலம், அதாவது 600 நாட்கள் காயின்களை லாக் பண்ணி வைக்கும்போது சந்தையில சப்ளை குறைந்து டிமாண்ட் அதீதமா மாறும் அப்படிங்கிற தியரியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இது மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அவங்களோட கணிப்பு மட்டுமே. ஓகே, அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற சப்ளை டிமாண்ட் மெக்கானிசம் மூலமா இதை அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அதோட இல்லாம அவங்க மெகா ரிவார்டுகள் அப்படின்னு ஒன்னொன்னே அறிவிச்சிருக்காங்க. ஆமா, 120 எல்ஜிஎன்எஸ்க்கு மேல ஸ்டேக் செய்யறவங்களுக்கு தினமும் லக்கி டிரா முறையில 30,000 டிஏஐ வரைக்கும் ரிவார்டுகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பகிர்ந்தளிக்கப்படும்னு சொல்றது அந்த 2 மில்லியன் பயனர்களையும் ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருக்கோம். நிச்சயமா. இதையெல்லாம் தாண்டி ஒரு தொழில்நுட்ப ஆர்வலராவோ அல்லது எதிர்காலத்தை உற்று நோக்கும்பவராவோ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்களோட 2030ஆம் ஆண்டுக்கான இலக்கா தானே? அதேதான். அடுத்த சில வருஷங்கள்ல சுமார் 100 நாடுகளுக்கு இந்த பிளாக் செயினை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க லட்சியம்.
முக்கியமா 2 நபர்களுக்கு இடையான பரிவர்த்தனைய 3வது நபர் எவராலும் ஏன் எந்த ஒரு அரசாலோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனத்தாலோ ட்ராக் செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான தனியுரிமை நெட்வொர்க்கை உருவாக்குறது தான் இதோட இறுதி நோக்கம். அடேங்கப்பா, நாம ஒரு மிகப்பெரிய பயணத்தை இன்னைக்கு மேற்கொண்டிருக்கோம். ஒரு முறை நாம என்னென்ன பார்த்தோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். சொல்லுங்க. முதல்ல எந்த ஒரு நம்பிக்கையும் தேவைப்படாத பிழைகளை சரி செய்யக்கூடிய சிக்மா புல்லட்ஸ் மற்றும் பிளாங்கி 2வோட அதிவேக கணித குறியீடுகள் பத்தி விவாதிச்சோம். அடுத்ததா அந்த ZK ப்ரூஃப்ஸ அடிப்படையா வச்சு EVM உடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட லேயர் 1 நெட்வொர்க்கான அனுபிஸ் பிளாக்செயின் பத்தி பார்த்தோம். கரெக்ட். இறுதியா பேங்காக் நிகழ்வோட தரவுகள் மூலமா ஆரிஜின் சமுதாயத்தைச் சேர்ந்த 20 லட்சம் பேருக்கு கிடைக்கப் போகும் 600 நாள் ஸ்டேக்கிங், 21 மில்லியன் சப்ளை கொண்ட அனுபி காயின்கள் மற்றும் அதோட ஆச்சரியப்பட வைக்கும் டோக்கனாமிக்ஸ் பத்தி ஆழமா அலசினோம். இந்த தரவுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது நீங்க ஒரு தொழில்நுட்பத்தை தேடி வந்தவரா இருந்தாலும் சரி அல்லது ஒரு கிரிப்டோ ஆர்வலரா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்? பிளாக்செயின் தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்டம், அடுத்த மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிறது தனியுரிமை மட்டும்தான். யார் ஒருத்தர் இந்த தனியுரிமையை பாதுகாப்பாவும் வேகமாவும் சாதாரண மக்கள் பயன்படுத்துற மாதிரி எளிமையாவும் கொடுக்கறாங்களோ அவங்க தான் கிரிப்டோ உலகத்தோட எதிர்காலத்தை தீர்மானிப்பாங்க. ரொம்ப அருமையா சொல்லிங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களை சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு